Dear student, இப்போ exercise number 2.2 பார்க்க போகிறோம். இந்த exercise number 2.2ல எந்த ஷேப்போட ஏரியா நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரோம்பஸ் சொல்கிறது புரியுதா? இந்த ரோம்பஸோட பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள், ரோம்பஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். இதான் வந்து ரோம்பஸோட ஷேப்பு. ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். இதோட டயகனல் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உனக்கு சொல்கிறது புரியுதா? ஐ மீன் டயகனோட லென்த் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ இந்த சம்மில் உனக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் PQRS ஷோன் இன் த ஃபாலோவிங் ஃபிகர்ஸ். சரியா? நமக்கு ரோம்பஸோட ஏரியா ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா 2 ஃபார்முலாஸ் நமக்கு இருக்குது. என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா ஒரு சில சம்மில் பார்த்திங்க அப்படின்னா உனக்கு டயகனலோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது டயகனல் 1, இது டயகனல் 1, இது டயகனல் 2. சரியா? இப்போ இது போல் சம்முக்கு நீங்கள் எந்த ஃபார்முலாஸ் எடுக்கணும் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஃபார்முலாஸ் எடுக்கணும். சில சம்மில் டயகனலோட வேல்யூஸ் கொடுக்காம இப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது சைடோட வேல்யூஸும் ஹைட்டோட வேல்யூஸும் கொடுத்துருப்பாங்க. இது போல் சம்க்கு உனக்கு என்ன ஃபார்முலாஸ் அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட். அதாவது இது போல் சம்மில் இந்த சைடு அப்படிங்கிறத நம்ம பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சொல்கிறது புரியுதா? சைடுங்கிறத பேஸ் அப்படின்னு சொல்கிறதுனால சில சம்மில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடு அப்படிங்கிற வேல்யூஸ் தான் கொடுத்துருப்பாங்க. சைட் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? பேஸ்னாலும் சைடுனாலும் இந்த இடத்துல சேம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு டயகனலோட வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த டயக்ராம் வந்து உனக்கு புக்கிலே இருக்குது. PQRS அப்படின்னு கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு டயகனல் வந்து 16 சென்டிமீட்டர், செகண்ட் டயகனல் வந்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? D1 அப்படின்னா டயகனல் 1, D2 அப்படின்னா டயகனல் 2. இப்போ D1 ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர், D2 ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு ரைட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ இதோட ஏரியா ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு டயகனல் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு இந்த ஃபார்முலா ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ½ அப்படிங்கிறது இங்கே போட்டுக்கலாம். இன்ட்டு D1ஓட வேல்யூஸ், டயகனல் 1ஓட வேல்யூஸ் வந்து 16 இன்ட்டு டயகனல் 2ஓட வேல்யூஸ் வந்து 8. இப்போது இந்த 2ஐயும் 16 வந்து கேன்சல் பண்ண போகிறோம். 2 டேபிளால் 1 2 is 2, 8 2s are 16. பேலன்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல 1 8 8 அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே சேம் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ 8 8s are 64. நமக்கு ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் சென்டிமீட்டரில் யூனிட்ஸ் இருக்கிறதுனால இங்கே ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுனால நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு 64 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் ஈஸியாக போடலாம். இந்த செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம்மில் டயக்ராம் கொடுத்துட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த செகண்ட் சம்மில் ஐ மீன் பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பேஸ் அப்படின்னா ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, இன்னொரு ஹைட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து டயகனல் ஃபார்முலாஸ் நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போ என்ன ஃபார்முலாஸ் எடுக்கலாம்? முதல்ல பேஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர், ஹைட் ஈக்குவல் டு 11 சென்டிமீட்டர். இந்த இடத்துல பேஸ் அப்படின்னாலும் சைடு அப்படின்னாலும் சேம் தான். இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட். சொல்கிறது புரியுதா? ஈக்குவல் டு பேஸோட வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 11. ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 165 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு 165 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இங்கே நமக்கு யூனிட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால ஏரியா ஃபைண்ட் பண்ணுறப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இந்த நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பாருங்கள். இந்த செகண்ட் சம்மில் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஹூஸ் பேஸ் இஸ் 14 சென்டிமீட்டர். சில சம்மில் பேஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, சில சம்மில் சைடு அப்படின்னு கொடுப்பாங்க. ரெண்டுமே சேம் தான். அண்ட் ஹைட் இஸ் 9 சென்டிமீட்டர். அப்போது இதில் டயகனலோட வேல்யூஸ் கொடுக்கல, எது கொடுத்துருக்காங்க? பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம்ல, இந்த ஃபார்முலாஸ் தான் இங்கே எடுக்க போகிறோம். அப்போ கிவன் பேஸ் வந்து 14 சென்டிமீட்டர், ஹைட்டு வந்து 9 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ். பேஸோட வேல்யூஸ் என்ன? 14 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூஸ் என்ன? 9. 49 நமக்கு என்ன கிடைக்கும்? 126 அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு 126 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
இங்கே யூனிட்ஸ் நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே ஏரியா ஃபைண்ட் பண்ணுறப்ப சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாரு. தேர்ட் சம்மில் ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுறாப்புல இருக்கும். சம் ஆஃப் த வேல்யூஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுறாப்புல இருக்கும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க, இது எல்லாமே நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த தேர்ட் சம்மை பொறுத்த வரைக்கும் ஏரியாவில் ஒரு சப்டிவிஷனுக்கும் சேஞ்ச் ஆகும். சில சம்மில் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும், சில சம்மில் D2ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும், சில சம்மில் D1ஓட வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறாப்புல இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாரு. D1ஓட வேல்யூஸ் வந்து 19 சென்டிமீட்டர், D2ஓட வேல்யூஸ் வந்து 16 சென்டிமீட்டர். என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிட்டுருக்காங்க? ஏரியா. அப்போ டயகனல் வேல்யூஸ் கொடுத்துட்டு ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்ல நம்ம என்ன ஃபார்முலாஸ் எடுப்போம்? ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு half into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். half அப்படி இருக்கும். இன்ட்டு D1ஓட வேல்யூஸ் வந்து 19 இன்ட்டு D2ஓட வேல்யூஸ் வந்து 16. இப்போ நான் கேன்சல் பண்ண போகிறேன். இந்த 2வை 16ஆல் கேன்சல் பண்ண போகிறேன். 2வையும் 16 கேன்சல் பண்ண போகிறேன். எந்த டேபிளால் அப்படின்னா 2 டேபிளால். 1 2 is 2, 8 2s are 16. சொல்கிறது புரியுதா? அப்போ ரிமைன் நமக்கு என்ன வேல்யூஸ் இருக்கும்? 1 19 8. 1 எதால் மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூஸ் தான் கிடைக்கும். அப்போ 19 8 நமக்கு என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னா 152 அப்படின்னு கிடைக்கும். சரியா? அப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு 152 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா யூனிட்ஸ் வந்து இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இந்த செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க? D1ஓட வேல்யூஸ் வந்து 26 மீட்டர் கொடுத்துருக்காங்க. D2 வந்து கொடுக்கல. ஏரியா ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க 468 ஸ்கொயர் மீட்டர். இதுக்கும் அதே சேம் ஃபார்முலா நம்ம எடுக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு half into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் வந்து ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க 468 ஈக்குவல் டு இந்த half அப்படியே இருக்கும் இன்ட்டு D1ஓட வேல்யூஸ் வந்து 26 இன்ட்டு D2ஓட வேல்யூஸ் வந்து என்ன தெரியாது. அப்போ அது அப்படியே D2 அப்படின்னு வச்சுக்கோ. டயகனல் 2 நமக்கு தெரியாது. இப்போ இந்த சைடில் நம்ம கேன்சல் பண்ணலாம். இந்த 2வையும் 26ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலாம்? 2 டேபிளால் 1 2 is 2, 13 2s are 26. இப்போ இந்த சைடில் என்ன வேல்யூஸ் இருக்கும்? 1 into 13 13 இன்ட்டு D2 அப்படிங்கிறது இந்த சைடில் இருக்கும். இந்த சைடில் 468 அப்படிங்கிறது அங்கேயே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? D2ஓட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த 13ஐ இந்த சைடில் கொண்டு போக போகிறோம். அப்போ மல்டிப்ளேயில் உள்ள 13 வந்து இந்த சைடில் போகிறப்ப டிவைடில் மாறும். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ 468 divided by 13 equal to D2. இதை நம்ம கேன்சல் பண்ணலாம் டேரெக்டாக. 13 டேபிளால் நம்ம கேன்சல் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டு இந்த 46 எப்படி கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். 3 13s are 39. இப்போ 46ல் 39 போயிட்டுனா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 7 இருக்கும். இங்கே போட்டு காமிக்கிறேன் பார். 113 is 13. இதில் 3 13s are நமக்கு என்ன கிடைக்குது? 3 13s are 39. பேலன்ஸ் இதில் எவ்வளோ இருக்கும்? 7. அந்த 7 8 பக்கத்தில் போகிறப்போ 78 அப்படின்னு மாறும் அந்த இடத்துல. 6 13s are நமக்கு என்ன கிடைக்கும்? 78. அப்போ அகைன் 113 is 13. 6 13s are 78. அப்போ நமக்கு D2ஓட வேல்யூஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? 36 அப்படின்னு கிடைக்கும். இங்கே யூனிட்ஸ் வந்து நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க? D1ஓட வேல்யூஸ் வந்து மீட்டரில் இருக்க யூனிட்ஸு. அப்போ D2ஓட வேல்யூஸ் வந்து மீட்டரில் தான் இருக்கும். அப்போ D2 equal to 36 மீட்டர். சொல்கிறது புரியுதா? அதே போல் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதில் D1 நம்ம ஃபைண்ட் பண்ணணும். D2 ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 12 மில்லிமீட்டர் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு ஏரியா ஈக்குவல் டு 180 ஸ்கொயர் மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இப்போ இங்கே பாரு. இதில் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்? D1. இதுக்கும் அதே சேம் ஃபார்முலா. ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஈக்குவல் டு half into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க 180 ஈக்குவல் டு half into D1 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணணும் தெரியாது. இன்ட்டு D2ஓட வேல்யூஸ் என்ன இருக்குது? 12 மில்லிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 12 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். யூனிட்ஸை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இப்போ இதில் எதை கேன்சல் பண்ணலாம்? இந்த 2வையும் 12ஐயும் கேன்சல் பண்ண போகிறோம். இதில் 2 டேபிளால் 1 2 is 2, 6 2s are 12. இப்போ ரிமைனிங் இந்த சைடில் என்ன இருக்கும்?
1 D1 6 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும். அப்போ D1 × 6 அப்படிங்கிறது இந்த சைடில் இருக்கும். இந்த சைடில் 180 180 இருக்கும். இப்போ D1 வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எதை இந்த சைடில் கொண்டு வர போகிறோம்? 6. இங்கே மல்டிப்ளேயில் உள்ள 6 இங்கே வரப்போ டிவைடில் மாறுமா உனக்கு தெரியும்ல. இப்போ இங்கே பாருங்கள், எந்த டேபிளால் கேன்சல் பண்ணலாம்? 3 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? சாரி 6 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? இதை 1 6 ஆர் 6 இது எப்படி கேன்சல் பண்ணுறது? 18 3 6 ஆர் 18 அப்படின்னு கேன்சல் பண்ணலாமா? இந்த 0 அப்படியே மேலே போயிடுமா? அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்கும்? 30. இப்போ 30 = D1 அப்படிங்கிறது எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதலாம்? D1 = 30. யூனிட்ஸ் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மில்லிமீட்டர். அப்போது இந்த D1க்கும் யூனிட்ஸ் வந்து மில்லிமீட்டரில் தான் இருக்கும். இப்போ D1 = 30 மில்லிமீட்டர். சொல்கிறது புரியுதா? சரி, நெக்ஸ்ட் சம்மு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.